வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 13. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ கேப்டன் ஜாங் ஹோ மூலமாக டிமானிக் ஆர்மியில் நடக்கிற கரப்ஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுப்பான். அன்னைக்கான இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு ஹீரோவும் சியோவும் வெளியில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போது சியோ ஹீரோவை பார்த்து, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டதை விட நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, அப்படியா, என்னை பற்றி கேள்விப்பட்டதை கொஞ்சம் சொல்லு பார்ப்போன்னு கேட்குறான். நீங்கள் ஹெவன்லி டீமனாக தகுதி இல்லாதவர்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சியோ சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ, பரவாயில்ல, நான் அதை ஒரு பாராட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். சியோக்கு ஒன்றுமே புரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ஹெவன்லி டீமனாக நான் ரொம்ப தகுதியானவன்னு சொல்கிறது பாராட்டு கிடையாது. நம்ம டிமானிக் கல்ட் போகிற பாதை சரியான பாதை இல்லை, அதை சரியான பாதைக்கு மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட சியோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட் மாறியே ஆகணும். அப்படி மாறலைன்னா என்னோட குடும்பத்துக்கும் டிமானிக் கல்ட்டுக்கும் அழிவு தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு. அடுத்த நாள் நிர்வாணா பெவிலியன்ல இருந்து ஒருத்தர் ஹீரோவை பரபரப்பாக பார்க்க வராரு. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு யங் மாஸ்டர், நீங்கள் உடனே வந்து என்னன்றதை பாருங்கன்னு சொல்கிறான். ஹீரோவும் அந்த ஆஃபீஸரை ஃபாலோ பண்ணிட்டு போய் என்னன்னு பார்த்தா, ஒரு ஹால்வேல டிமானிக் ஆர்மி மெம்பர்ஸ்க்கும் நிர்வாணா பெவிலியன் மெம்பர்ஸ்க்கும் சண்டை போயிட்டு இருந்தது. அந்த சண்டையில் சியோக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது. இன்னொரு நிர்வாணா பெவிலியன் ஆஃபீஸர் ரொம்ப பலத்த காயங்களோட மயங்கி கீழே கிடந்தார். நிறுத்துங்கன்னு ஹீரோ கத்துனான். சியோ டெரியான், உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு விசாரிக்கிறான் ஹீரோ. எனக்கு ஒன்றும் ஆகலை, என் கூட வேலை பார்க்குறவருக்கு தான் ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்குன்னு சொல்கிறான் சியோ. அவருக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ செக் பண்ணுறப்ப அவரோட மார்பெலும்பில் இருந்த எலும்புகள் உடஞ்சதை ஹீரோ நோட் பண்ணான். இவரை உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான் ஹீரோ. அதை கேட்ட அங்கிருந்த மற்ற நிர்வாண பெவிலியன் மெம்பர்ஸ் அடிப்பட்டவரை தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. ஹீரோ அங்க இருந்த டிமானிக் ஆர்மி மெம்பர்ஸ்க்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த கேப்டன் கோ டாங்க பார்த்து, நீயா இதுக்கு காரணம்னு கேட்குறான். அதுக்கு கேப்டன் கோவும், ஆமா நீ சரியா சொன்னன்னு சொல்றான். ஒரு நிர்வாண பெவிலியன் ஆஃபீஸரை காயப்படுத்தினதுக்கு உன்னோட காரணம் என்னன்னு கேட்குறான் ஹீரோ. நான் இந்த காரிடாரில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்னோட தோலில் இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போகிறான், அதான் அவனுக்கு ஒரு பாடம் புகுத்தினேன்னு கேப்டன் கோ சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவனை இடிச்சிருப்ப, அவன் அதுக்கு எவ்வளோ வாட்டி சாரி கேட்டிருந்தாலும் நீ அவனை விட்டுருந்துருக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட கேப்டன் கோ அவனை சுற்றி இருந்தவங்களை பார்த்துட்டு, சரியா சொன்னப்போன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதை பார்த்த ஹீரோ அவங்கெல்லாம் விஷம்னு சொல்கிறான். கேப்டன் கோக்கு புரியாமல், யாரை விஷம்னு சொல்கிறன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கே விஷம்னு சொல்கிறான். அதை கேட்ட கேப்டன் கோ, என்ன முட்டாள்தனமாக பேசுகிறன்னு கேட்குறான். ஹீரோ, கோ டாங், நீ போன வருஷம்தான் நம்ம டிமானிக் கல்ட்டில் ஒரு மெம்பரை இப்போ நடக்கிற மாதிரியே ஒரு விஷயத்துக்காக கொண்டிருக்க. அதுபோக 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரில் நடந்த சண்டையில் 3 பேரை நீ கொண்டிருக்கன்னு சொல்கிறான். கோடாங்கோட விக்டம்ஸ் எல்லாருமே லோ ரேங்க்டு மார்ஷல் ஆர்டிஸ்ட். பிரச்சனை பெருசாக ஊதுறதுக்கு முன்னாடியே டிமானிக் ஆர்மி அதை மூடி மறைச்சிருச்சு. அதுக்கு கோடாங், ஏன்னா இந்த உலகத்தில் டிமானிக் ஆர்மியோட மதிப்பு தெரியாத முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறான். உனக்கு தெரியுமா, எனக்கு மரண தண்டனையை முடிவு செய்கிற அதிகாரம் இருக்குன்னு கேட்குறான் ஹீரோ. இதை கேட்ட கோடாங் லைட்டாக பின்வாங்குறான். கொஞ்ச நேரம் அந்த ஹால்வேயே அமைதியாக இருக்குது. உன்கிட்ட அதிகாரம் இருந்தா என்ன, அதை நீ செயல்படுத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறான் கோடாங். ஹீரோ யோசிக்கிறான், இதைத்தான் விஷம்னு சொன்னேன். முட்டாள்கள் தான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கெத்தாக நினைக்கணும்னு இந்த மாதிரி நடந்துப்பாங்க. இதே நார்மல் மனுஷனாக இருந்திருந்தா இந்த இடத்துல நர்வஸ் ஆகி பின்வாங்கியிருப்பாங்க. ஆனால் கேப்டன் கோ அவனோட சபார்டினேட்ஸ் முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு தலகணம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அவன் என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுறான்னு அவனுக்கே தெரியல. ஹீரோ கேப்டன் கோ பக்கமாக நடந்து வரான். அதை பார்த்து அவனோட சபார்டினேட்ஸ் ஹீரோவை தடுக்க தயாராகிறாங்க. எங்ககிட்ட பகைச்சிக்கிட்டா டிமானிக் ஆர்மிக்கிட்டேயே பகைச்சிக்கிட்ட மாதிரி உனக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேப்டன் கோ கேட்குறான். அதுக்கு, நானாச்சு தனியாக வரேன், நீ உன்னோட சபார்டினேட்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ பதில் சொல்கிறான். உனக்கு தெரியாதா, என்னோட வலது கை அடிபட்டிருக்கு, அதனால் உன்னை பொழைச்சி போன்னு விடுறேன்னு கேப்டன் கோ சொல்கிறான். சரி, அப்போ என்னோட வலது கையை நான் யூஸ் பண்ண மாட்டேன், 2 பேரும் ஒண்டி கொண்டி சண்டை போடுவோமான்னு ஹீரோ கேட்குறான்.
உனக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹெவன்லி டீமன் கிட்ட அழுதுகிட்டு போய் நிற்க மாட்டியேன்னு கேப்டன் கோ ஹீரோவை பார்த்து கேலி பண்ணுறான். நான் செத்தாலும் உன்னை யாரும் காரணம் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்புன்னு ஹீரோ சொல்கிறான். இதை பார்க்குற சியோ யோசிக்கிறான், ஹீரோ என்ன செய்ய போகிறான்னு. அப்போ வா சண்டை போடலான்னு கேப்டன் கோ கத்தி எடுத்துட்டு தயாராகிறான். அப்போ சியோ டெலிபதி மூலமாக ஹீரோ கிட்ட கேப்டன் கோ ஆம்பிடெக்ஸ்ட்ரியஸ், அதாவது அவனால் வலது கையில் செய்ய முடிகிற எல்லா வேலையுமே இடது கையாலையும் செய்ய முடியும்னு சொல்கிறான். ஹீரோ யோசிக்கிறான், அதனால தான் கேப்டன் கோ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சண்டைக்கு வரானான்னு. அவனோட வலது கையை முதுகு பின்னாடி வச்சுட்டு இடது கையில் கத்தியை பிடிச்சிட்டு ஹீரோவும் தயாராகிறான் சண்டைக்கு. எல்லாரும் டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேப்டன் கோ ஒரு பெரிய வீச்சு வீசுகிறான். அதுலேருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறான். கேப்டன் கோ வீச்சின வீசு மிஸ் ஆகி தரையில் படும்போது அந்த ஹால்வேயே அதிருது. சுற்றி இருந்த எல்லாரும் தடுமாறுறாங்க. கேப்டன் கோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹீரோவை நோக்கி கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்தும் ஈஸியாக டாச் பண்ணுறான். கேப்டனோட அட்டாக் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கத்தியை திருப்பி பிடிச்சி கீழேருந்து மேலே ஒரு வீச்சு வீசுகிறான். அதில் கேப்டனோட இடது கை துண்டா போகுது. வலி தாங்க முடியாமல் அலறான். அப்போ ஹீரோ கத்தியோட ஹேண்டிலை வச்சு கேப்டனோட மூக்கிலே அடிக்கிறான். தடுமாறி கீழே விழுறான் கேப்டன் கோ. இதை பார்த்த கேப்டனோட சபார்டினேட்ஸ் கேப்டனை காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வராங்க. அதை பார்த்த சியோ செகண்ட் யங் மாஸ்டர்னு கத்துறான். கண்மூடி திறக்கிற நேரத்தில் ஹீரோ அவனை அட்டாக் பண்ண வந்த 3 பேரோட கழுத்தை வெட்டுறான். அதை பார்த்த எல்லாரும் வாயை பொழந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ பெருசாக எந்த ரியாக்ஷனுமே காட்டிக்காம இப்போ இறந்து போனவங்களோட குற்றம் துரோகம்னு சொல்கிறான். ஏன்னா டிமானிக் கல்ட்டோட ரூல்ஸ் படி 2 பேரோட சண்டையில் 3ஆவதாக யாருமே இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி இன்வால்வ் ஆனால் அவங்க டிமானிக் கல்ட்டோட ரூல்ஸை மீறிட்டாங்க, அதாவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது என்னை தயவு செஞ்சு விட்டுருன்னு கேப்டன் கோ ஹீரோ கிட்ட கெஞ்சிறான். அதுக்கு நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்குறான். உன்னை பார்த்தா அதை பற்றி அக்கறை இல்லாதவன் மாதிரி தெரியுது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவங்களால ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு கணவனை இழந்துட்டு நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறான் ஹீரோ. இதை கேட்ட கேப்டன் கோ தப்பு ஏமாலதான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ ச வாய் மூடுன்னு சொல்லிட்டு அவனோட காலை வச்சு கேப்டனோட பின்மண்டையிலேயே மிதிச்சு அவனோட மூஞ்ச தரையோட தரையாக்குறான். இதை பார்த்த எல்லாரும் வாயடைச்சு நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ நீ யாருடா என்னோட டிமானிக் கல்ட் மெம்பர்ஸை கொல்றதுக்குன்னு கோவமாக சொல்கிறான். இதோட சாப்டர் 13 முடிவடைகிறது. என்ன, நான் லாஸ்ட் சாப்டரில் சொன்ன மாதிரி ஆக்ஷன் பார்க்க போச்சா? உங்களுக்கு இந்த சாப்டரை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். கூடவே மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.